Flashback. பாத்தீங்கன்னா வண்டி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ட்ரை ஆகி மறுபடியும் வண்டி சோக்கு போட்டு தான் போட்டிருக்கோம். இது ரொம்ப தூரம் போகணுங்க பெட்ரோல் பங்க்குலாம். பக்கத்து ஒரு கடையில பெட்ரோல் இருக்கு விற்கிறாங்க, கடையில வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பக்கத்தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு 2 கிலோமீட்டர், அதுவுமே இன்னொரு 2 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு பார்த்து சொல்றாங்க இப்படி பெட்ரோல் கிடைச்சா பரவாயில்ல, பெட்ரோல் இல்லைன்னா ரொம்ப சங்கடமாயிருங்க. ஏன்னா நடக்கணும், இங்கிருந்து 5-6 கிலோமீட்டர் போகணும். 6 கிலோட அங்கதான் பெட்ரோலுக்கே போகணும். இன்னைக்கு பார்த்து வண்டி எங்க அப்பா எடுத்துட்டு போனா இருந்தாங்க. எங்க அப்பா எடுத்துட்டு போவாரு. அங்க எங்க அப்பா சொல்லுவாங்க என்னாச்சு. ஸோ வண்டி ஆடுதுங்க. சார் சோக்க ஆஃப் பண்ணு, சோக்க ஆஃப் பண்ணு. மாப்பிள சோக்க. அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வண்டிய. போ 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 போட 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 நீ போ போ போ, நான் வரேன். உட்காரட்டுமா? சரி போ 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 போ. ஆஹா, வண்டி ஸ்டார்ட் ஆகுதுக்கான போக மாட்டேங்குது. அதான் ஸ்டார்ட் பண்ண உடனே நீ ஒரு ஆள் மட்டும் வா, இல்லைன்னா அந்த தம்பி நீ அப்படியே உட்காரு, நான் நடந்து வரேன். போ போ போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் இருந்தா கூட முன்னாடி வா. நீ போ போ அழுத்திர அவ்வளோதான். ஸோ ஒஸ்ட்டு நாளைக்கு இன்னைக்கெல்லாம் ஷே இப்படி டென்ஷன் ஏற்றிட்டாங்களே இன்னைக்கு. ஆஹா, அங்கேயே போய் நின்றுச்சு வண்டி. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, பசங்களை முன்னாடி போக சொல்லிட்டேன் வண்டி எடுத்துட்டு. ஏன்னா சோக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 3 பேர் உட்காந்து பார்த்தா போகவே இல்லை வண்டி. சரி மாப்பிள்ளை, நீங்க ஒத்தாள் மட்டும், அந்த கூட தம்பி ஒரு வந்தாப்புல சின்ன பையன், நானே அவனை மட்டும் கூட்டிட்டு போ, நான் நடந்து வரேன், போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் வேணா கூட நீ இங்க வந்துரு அப்படின்னு. அட பெட்ரோல் அடிச்சுட்டு வரலாம்னா காசு வேற மறந்து வச்சுட்டேன்ட்டுங்க. காசு வேற அவன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். காசு நான் வச்சிருக்கேன், ஆனால் அவன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். அவன்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ பெட்ரோல் அங்க போய் அடிச்சுட்டு காசு இல்லடா அப்படின்னு போன் பண்ணுவானுங்க. நான் வேற நடந்து போயிட்டு இருக்கேன். அவங்க முன்னாடி போக சொல்லி நான் நடந்து போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணணும்னு தெரியல, பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்கு இன்னைக்குலாம். ஏன்னா முடியல, காலையில இருந்துமே அமௌண்ட் சுத்தமா இல்லை. இன்னைக்கு பேலன்ஸ் முடிய போகுது என் செல்லுல. அதுக்கு அம்மாட்ட காசு கேட்டேன், காலையில திட்டினாங்க. இந்த மாதிரி கடன் இருக்குடா, கட்டணும்டா, லோன் கட்டணும்டா, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு காசு வேணாம் விடு, நான் வேலைக்கு போய் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, நான் கட்டடத்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு லீவு. பசங்க தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன்னு. நான் அங்க போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அவனுக்கு காசு இல்லங்கும் போது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. என்கிட்ட காசு இருக்கு. ஓகே, இப்ப அங்க போயிட்டு அப்புறம் அங்க வேணா போய் நான் 100 120 ரூபா. சரி 120 ரூபா ஆடு, நான் வந்து காசு வரேன். எப்படி இருந்துச்சு தள்ளிட்டு வந்தது? இங்க பாரு, வந்தவனே தம்பி நம்மளை பாக்குறான். ஏன்டா என்னாச்சு? எப்படி இருந்துச்சு தள்ளிட்டு வந்தது உனக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? நக்கல்யா அவனுக்கு. ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா? என்ன ஒரு 2 கிலோமீட்டர் தான் தள்ளிட்டு வந்திருப்பேன், அதுக்கு என்ன இப்படி பேசல? ஏன் அப்பல? ஆனா 2 கிலோமீட்டர் இது கஷ்டம், வண்டி தள்ளிட்டு வர்றது. வெயிட்டு எவ்வளவு சொன்னாங்க? 120 ரூபா 1 லிட்டரு. ஸோ பாத்தீங்களா, 120 ரூபா லிட்டரு. ஏன் மாப்பிள டே, நீ காசு வச்சிருக்கியா? பாத்தியா, என்கிட்ட காசு இல்லடா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அவன 2 கிட்னி அறுத்தருப்பாடி. என்கிட்ட சுத்தமா காசு இல்லை மாப்பிள, சீரியஸா சொல்றேன், காசு இல்லடா. ஒன்னும் பிரச்சனை, 2 கிட்னி எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை மாப்பிள. வாங்க 2 கிட்னி எடுக்கலாம். தம்பி கிட்னி எடுத்துடலாங்கிறா உங்க அண்ணா. என்ன சொல்ல அப்படியே அவன் பாரு, காசு நின்று கிளம்பிட்டா தம்பி. வாடாடே வாடா சும்மா சொல்லடா, வாடா. என்னடா என்னமோ இவனை பாருங்க, வந்த பெட்ரோல் அடிக்க சொன்ன ஒவ்வொரு வண்டியா பாத்துட்டு இருக்கான். இவன் மூஞ்சியை பார்த்தேன்னா, இந்த இவரு கூட வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவார்ல,
இந்த மூஞ்சி எல்லாம் எங்கடா வாங்கின நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இங்க ஒருத்த பையன் கோழியை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. ஓகே நில்லுங்க அவங்க என்ன இன்னொரு தாட்டி வாக்கிங் போலாமா? ஊத்து இப்ப பாருங்க பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கிறோம். பெட்ரோல் வாங்கி ஊத்துற நீ. பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க. பெட்ரோல் வாங்கி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கோம். வண்டி ரொம்ப வண்டி டெய்லி குடிச்சிருக்கு வண்டிங்க. என்னங்க யாருங்க இவ பங்க்ல தான் இருக்காங்க. பங்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா மாப்பிள்ள. இந்த வண்டி டெய்லி குடிக்கிறது வண்டி. மாசத்துக்கு 500 ரூபாய் குடிக்கிறீங்க. மாசத்துக்கு 500 ரூபா? அதுக்கு மேலடா. மாசத்துக்கு 500 ரூபா குடிச்சாதான் பரவாயில்லையே. வாரத்துக்கு 500 ரூபாடா. மெயின் இல்லடா, கீழே ரிசீவர்ல போடுமாப்ல. அது இப்ப கீழே ரிசீவர் போடும். மெயின்ல போட்டேன்னா பூரா இந்த இது பூராமே ஒளிட்டு வந்துடும். ரிசீவர்ல போடும். ஓகே அந்த சோக்கு அமுத்திட்ட கீழே தெரியா? மாப்பிள்ள டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை போனாங்களா? இந்த கேடு கொடுத்துட்டு வரீங்களா? அவங்க அக்கா இன்னும் சில்லற தரலடா. சொல்ல தரணும் வாங்கிட்டு போவான். வண்டிக்கு பெட்ரோல் ஊத்தியாச்சுங்க. பெட்ரோல் ஊத்தினா ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கான். போலாமா? இல்லடா இன்னும் உட்காரல. உட்காரக்குள்ள போ. உட்காரக்குள்ள எடுக்கிறாங்க. போ 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 போ. ஏங்க இப்போ நாங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தோமா? அங்க பெட்ரோல் ஊத்துருவேன். பெட்ரோல் இப்போ ஒரு கடையில் ஊத்துனோம்ல, அந்த கடையில பிளாக் பண்ணிட்டோம். அங்க 2-3 பேர் இருந்தாங்க. நாம பிளாக் பண்ணாம பேசாம பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு மாதிரி பாக்குறாங்க அவங்க. என்னமோ திருட வந்தாங்க அந்த மாதிரி. பேக் ரோடு நீ வா. ஓகேவா? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோம். உள்ள டாக்டர் இருக்காரு. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரியா மனசு வலிக்குது. போய் அவன் கிட்ட கேட்டு ஊசி போட்டு வரலாம். அடிக்கடி பேன் இருக்கு போல அரிக்குது. இந்த ஊர் பேர் தாங்க வெஞ்சமான் கூடலூர். வெஞ்சமான் கூடலூர் அப்படிங்க. இங்கதான் ரீசார்ஜ் பண்ண வந்த மொபைலுக்கு விட்டுட்டு மாப்பிள்ள அந்த அண்ணனுக்கு மூட்டை தூக்கி கொடு அப்படின்ட்டு போயிட்டான். வண்டி இங்க இருக்கு. போலாமா? கொஞ்ச நேரம் பாக்கு போய் உட்காந்து போகலாமா? பூங்கால போய் உட்காந்து போகலாமா? சரி போங்க வண்டி எடு. தம்பி டேய் வாடா வாடா. தம்பி சொல்லலாம் எங்க இருந்தாலும் வருவாங்க. இங்க பாருங்க ஹிந்திக்காரங்களாம் இங்க வந்து அந்த கத்தியில அடிக்கிறாங்க அவங்க. இந்த கத்திலாம் சூப்பரா இருக்கு. இந்த ஆடு வெட்டுற கத்தி, மாடு வெட்டுற கத்தி, அந்த மாதிரி கத்திலாம், கத்தி கோடாரி நிறைய பண்றாங்க போல. பெட்ஷீட்ல வைக்கிறாங்களா? கத்தி மட்டும் தான்டா பெட்ஷீட். அவங்க ஏதோ தூங்குறதுக்கு அது பெட்ஷீட் அவங்க தூங்குறது. பாருங்க இப்படி அடிக்கிறாங்க. இப்போ பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஓகே மாப்பிள்ள எல்லாருக்கும் பாய் சொல்லுரு. எல்லாத்துக்கும் பாய். நாய பத்திரமா கூட்டிட்டு போ. கீழே போட்டு தைக்கிறத நீ அப்பெல்லாம் கீழே மாட்டல. அது மாதிரிலாம் நான் போட மாட்டேன். சரி போயிட்டு நல்லா போயிட்டு முட்டையும் பாலும் நல்லா உடச்சு ஊத்து டெய்லியும். நாய ரிசல்ட் பாரு நீயே தெரிஞ்சுக்க. சரி 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 ஓகேவா? பாய் சொல்லுரு எல்லாத்துக்கும் பாய். நாய் குட்டிக்கு பாய். எதுக்கு பாய்? நாய் குட்டிக்கு பாய். ஓகே பாய். சரி பாய்.